தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். The Chennai Silks in Mega Summer Sale. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது? நிறைய ஒரு தடைகள்லாம் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது. கீழே விழுந்துடுறேன், பர்ஸை தொலைச்சிடுறேன், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல ஒரு முடக்கம், இந்த மாதிரியான ஒரு கலக்கங்கள்லாம் எனக்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆறாவாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிங்கிறது அமைச்சிருக்கு. எல்லா விஷயங்களையுமே ஒரு வெற்றி, நினைக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள், பழகிறது எல்லாமே நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு அவங்களுக்குலாம் தொழிலில் நல்ல லாபம், தொழில் விருத்தி. இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறேன்னா இன்னொரு பிரான்ச்சாக நான் பண்ணுறேன், என் தொழிலை இன்னும் நான் எலாபரேட் பண்ணுறேன். நல்ல செல்ஃப் எஸ்டீம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாம். தனக்கான செல்ஃப் டவுட்ஸு, தன்னை பற்றின தனக்கே இருந்த சந்தேகம், தனக்கான நோய் நொடிகள்லாம் நிவர்த்தி ஆகிறது, தன்னைத்தானே நல்லா பார்க்குறது. நெய்பர்ஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறது, இந்த பண்ட பரிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். கடல் சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் கூடிய ஸ்தலமான சுசீந்திரம் போயிட்டு வர்றது. வாழ்வியல் ரீதியாக இவங்க என்ன பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது? பில்லி சூனியோ ஏவெல்லாம் எனக்கு யாராவது வச்சுட்டாங்களோ, பிளாக் மேஜிக் யாரோ செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு தடைகள்லாம் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது. கீழே விழுந்துடுறேன், பர்ஸை தொலைச்சிடுறேன், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல ஒரு முடக்கம், இந்த மாதிரியான ஒரு கலக்கங்கள்லாம் எனக்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிட்ட நீங்க மாட்டியிருந்தாலுமே இந்த குரு பார்வை நேரடியாக சமசப்தமா 180 டிகிரியில மகர ராசி மேல விழும்போது அத்தனை நெகட்டிவ்ஸும் தவிடுபடி ஆயிரும். யாராவது அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அது உங்களுக்கு பலிக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆறாவா உங்களை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிங்கிறது அமைச்சிருக்கு. எல்லா விஷயங்களையுமே ஒரு வெற்றி, நினைக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள், பழகிறது எல்லாமே நல்ல ஆட்கள், நல்ல நட்பும் நல்ல உறவும் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? சுற்றி சுற்றி ஃபுல்லாக சூனியமாக இருந்தது, சூனிய பொம்மைகளை ஃபுல்லாக தூக்கி பேக்கெட்டில் வச்சு சுற்றிட்டே இருந்தோம். இப்போ ஒரு நல்ல நட்பு நல்ல உறவு நிலையெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் கழிஞ்சு நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. இப்போ குரு பார்வை பலம் பெறுகின்ற இடங்கள்னு இருக்குல்ல மேம், அது மகர ராசிக்கு எந்தெந்த இடங்கள்? அப்படி பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடக்க போகுது? ராசியவே குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது தொழிலில் நல்ல லாபத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு அவங்களுக்குலாம் தொழிலில் நல்ல லாபம், தொழில் விருத்தி. இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறேன்னா இன்னொரு பிரான்ச்சாக நான் பண்ணுறேன், என் தொழிலை இன்னும் நான் எலாபரேட் பண்ணுறேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க பிஸ்னஸ்க்கு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு வகையில் காரகமாக அமையும். அதே மாதிரி ராசியவே குரு பார்க்கறதுனால தனக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தன்னை விட்டு நீங்கி போகிறது, தன்னை பற்றி பெருசாக நினைக்கிறது, ஹை செல்ஃப் எஸ்டீம், நல்ல செல்ஃப் எஸ்டீம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாம். தனக்கான செல்ஃப் டவுட்ஸு, தன்னை பற்றின தனக்கே இருந்த சந்தேகம், தனக்கான நோய் நொடிகள்லாம் நிவர்த்தி ஆகிறது, தன்னைத்தானே நல்லா பார்க்குறது. இப்போ நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா வெயிட் குறைக்கணும்னு முற்படுறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டுட்டு பாடியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது, உடம்புல உள்ள ஒவ்வொரு அங்கங்களையுமே பார்த்துக்கிறது, இந்த மாதிரி தன்மையில் தனக்கு நிறைய அக்கறைகள் வரக்கூடிய ஒரு பிராப்தம் ராசி மேலே குரு பார்வை விழுறதை கொடுக்குது. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழும்போது சகோதர சகோதரியால் ஒரு லாபம், முயற்சிகள் எல்லாம் வெற்றிங்கிறதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கவே கூடாது. என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாலுமே சின்ன சின்ன சலசலப்புகள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வரும். யாரால் வரும்னா, இப்போ மகர ராசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சும்மா சுற்றி இருக்கிறவங்க தான் ஏதாவது சுரண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. 3ஆம் நபர் தலையீடுனால கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எதனால் 3ஆம் நபர் தலையீடு வரும்னா, 11ஆம் இடத்தை கிளியராக குரு பார்த்துட்டார். ஸோ 11 அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் பர்சன் ஏன் சொல்கிறோம்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வந்துட்டா ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன், ஒய்ஃப் செகண்ட் பர்சன், அவங்களுக்கு அடுத்து யார் வந்தாலும் அவங்க தேர்ட் பர்சன். ஸோ அதனால தான் தேர்ட் பர்சன்கிற வேர்டு வந்துச்சு. அது அவங்களுடைய அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் தேர்ட் பர்சன்ஸ் தான்.
ஸோ யாருடைய தலையீடும் திருமண வாழ்க்கையில் இல்லாது பார்த்துக்க வேண்டியது அவசியம். மேம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறதும் குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு இருக்கு? திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்கும் காவியா. ஏன்னா வியாழ நோக்கம்ங்கிறது கிளியராக இருக்குது. 7ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகவே ஆயிட்டாரு. ஸோ எந்த வயதினராக இருந்தாலும் லேட் 80s இருக்கேன் எனக்கு இனிமேல் கல்யாணம் ஆகுமான்னு யோசிச்சாலும் வரணும் அமைஞ்சிடும், திருமணம் நடந்துடும். குழந்தை பிராப்தத்துக்கும் நல்ல யோகம் இருக்குது. 3ஆம் இடம் வலுத்திருக்கு. ஸோ 3ஆம் இடம் வலுத்திருக்கும் போது வீரியஸ்தானம்ங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, உடம்புல இருந்தாலும் அது செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குழந்தை பிராப்தத்துக்கும் நல்ல யோகம் இருக்குது. மேம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கு? சுயமுயற்சினால நல்ல தன லாபம் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. என்னுடைய சொந்த எஃபர்ட்ஸ்னால நான் மணி ஏர்ன் பண்ணுறேன், சொந்த காலில் நான் நிற்கிறேன், யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு தனித்து விடப்பட்ட நபராக இருந்தாலும் என்னுடைய சொந்த முயற்சியினாலே நான் பணம் ஈட்டுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம். ராசியும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. சுய முயற்சியால் நல்ல லாபம் ஈட்டுவாங்க. அந்த லாபத்தை நல்லா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவும் வரும். சம்பாதிச்சு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? கண்டிப்பாக. மணி க்ரோ ஆகாது. ஸோ எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணால் தான் க்ரோ ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடத்துல ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தமும் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நெய்பர்ஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறது, இந்த பண்ட பரிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன், அவங்க என்ன செஞ்சாலும் அதை வாங்கி சாப்பிடாம நான் விட மாட்டேன், இந்த பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அண்டைய எல்லார்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒட்ட பிரச்சனைகள் வரும். எமோஷ்னலாக நிறைய டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிப்பீங்க. ஒரு கிளியர் ஆரா உங்களுக்கு இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. யாரையும் ஒதுக்கக்கூடாது, நல்லா பழகிக்கணும், பட் அளவோட பழகணும். இதில் மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மேம் இந்த காலகட்டத்தை தனக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கணும்னா மகர ராசிக்காரங்க என்ன மாதிரியான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் பண்ணணும்? மகர ராசி என்பவர்கள் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் என்ன பண்ணுவார்? அன்பால் ஜெயிக்க வேண்டிய இடத்துல அன்பால் ஜெயிப்பார், அறிவால் ஜெயிக்க வேண்டிய இடத்த அறிவால் ஜெயிப்பார், வீரத்தால் ஜெயிக்க வேண்டிய இடத்த வீரத்தால் ஜெயிப்பார். அப்போ எந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்கிறது தான் சுந்தரகாண்டம். அந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுனால சுந்தரகாண்ட பாராயணம் அப்படிங்கிறது ரெகுலராக மகர ராசி அன்பர்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கடல் சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் கூடிய ஸ்தலமான சுசீந்திரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். வாழ்வியல் ரீதியாக இவங்க என்ன பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னா, பழைய பொருட்களை அதிகமாக வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுறணும். வீட்டில் டஞ்சனாக நிறைய பொருட்களை அடைச்சி வைக்கிறது, எந்த பொருளையுமே நான் தூர போட மாட்டேன், என் மெமரிக்காக நான் நிறைய வச்சுருக்கிறேன்னு தூசி அடைய வீட்டை வைக்கக்கூடாது. வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் தேவையான பொருட்களாலையும் வச்சுருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் நிறையா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். The Chennai Silks in Mega Summer Sale.